எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ரேண்டமா பேக்ரவுண்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்றது? அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட்ட வச்சு சிம்பிளா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வழக்கம் போல ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண ஒரு ஃபோல்டர் வந்து நான் எப்பவும் வந்து கிரியேட் பண்ணிக்கிடுவேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ என்ன நேம் வேணாலும் கொடுங்க. நான் வந்து சும்மா கலர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நேம் வந்து கொடுத்துக்கிறேன். என்ன நேம் கொடுக்கணும்னு தெரியல, சும்மா அப்படி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் விசுவல் ஸ்டுடியோ கோடை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு அந்த கலர் சேஞ்ச் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, என்னோட ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து index.html அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். அது மாதிரி ஒரு ஸ்டைல் ஃபைல் தேவை. ஸோ அதுக்காக நியூ ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு style.css அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். HTML ஃபைல், CSS ஃபைல். நெக்ஸ்ட் HTML ஃபைலில் போய் எக்ஸ்க்ளமேட்டரி அமைக்கி என்டர் தட்டினீங்கன்னா டிஃபால்ட்டாக உள்ள HTML டேக்ஸ் எல்லாமே வந்துடும். நான் வந்து இப்போ டைட்டிலை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ ரேண்டம் சேஞ்சிங் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ கரெக்டாக ஸ்பெல்லிங் வச்சுக்கிறேன். இது வந்து மேலே எனக்கு டைட்டில் பாரில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் அந்த CSS ஃபைலை என்னோட HTML ஃபைலோட லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க் டேக் போட்டுட்டு ரிலேட்டட் டு ஸ்டைல் ஷீட், அப்புறம் ஹச்ரஃப்னா அந்த ஃபைல் நேம் வந்து போடணும், அதாவது அந்த பாத். ஸோ style.css அப்படின்னு சொல்லி போட்டேன்னா இந்த ஒரு லைன் வந்து என்னோட ஸ்டைல் ஃபைலை HTML ஃபைலோட லிங்க் பண்ணி விட்டோம். நெக்ஸ்ட் பாடிக்குள்ளே தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபைலை வந்து குரோம் ப்ரௌசரில் ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, எனக்கு அந்த ரேண்டம் சேஞ்சிங் கலர்ஸ் அப்படிங்கிற அந்த டைட்டில் மட்டும்தான் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே நான் வந்து ஒரு டிவிஷன் பிரிக்கிறேன். அதுக்கு வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. நான் சும்மா கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே தான் நான் எல்லாமே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து, அதாவது ஒரு டிவிஷன் பிரித்து அதோட கிளாஸ் நேம் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நானாக வச்சுருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டில் வந்து எனக்கு அந்த கலர் கோடு வந்து எனக்கு தெரியணும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் 000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். பாருங்கள், அந்த கலர் கோடு மட்டும் எனக்கு வந்து தெரியுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பட்டன் தேவை. அதான் நான் கிளிக் பண்ணும் போது எனக்கு அந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்காக ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் கலர் அப்படின்னு சொல்லி அந்த பட்டனுக்கு வந்து நேம் வச்சுக்கிறேன். பாருங்க, ஒரு சேஞ்ச் கலர் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பட்டனுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதலாம். ஸோ அது வந்து நான் கிளிக் பண்ண போனேன், அதனால ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் என்ன வைக்கிறேன்னா கலர் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் நேம் வந்து கலர்னு போட்டு ரெண்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணால் அதுதான் ஃபங்க்ஷன் நேம். ஸோ நான் கிளிக் பண்ணும் போது, ஆன் கிளிக் பண்ணும் போது எனக்கு சம் ஃபங்க்ஷனில் வந்து வேலை செய்யணும். அதுதான் நம்ம கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாடிக்கு வந்து ஸ்டைல் பண்ண போகிறேன். ஸோ இந்த இருக்க பாடி நான் வந்து ஒவ்வொன்றா ஸ்டைலிங் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் பேடிங் எனக்கு எதுவுமே வேணாம். ஸோ அதனால் மார்ஜின் 0 பேடிங் 0 அப்படின்னா இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா கார்னரில் கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிடும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா மார்ஜின் பேடிங் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் 0 போட்டிங்கன்னா எல்லாமே ஓடிடும். அப்புறம் ஃபுல் ஹைட்னால 100 VH வியூ போர்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஆக்சிஸில் சென்டரில் போய் உட்காரும். பாருங்கள், எனக்கு ஜம்முன்னு சென்டரில் வந்து உட்காந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒய் டைரக்ஷனில் எனக்கு சென்டரில் வரோம்னா அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு ஒய் டைரக்ஷன்லையும் சென்டரில் ஜம்முன்னு வந்து உட்காந்து பாருங்கள், ஜம்முன்னு வந்து சென்டரில் வந்து உட்காந்துக்கிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அந்த கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கண்டெய்னருக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணலாம். அதனால அந்த கிளாஸ் நேம் வந்து அப்படியே கால் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ்னால டாட் வச்சு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு டப்பா மாதிரி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ வித் வந்து ஒரு 350 பிக்சல்ஸ், அப்புறம் ஹைட் வந்து ஒரு 300 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது கலர் வந்து தெரியாது பார்த்தீங்களா. ஸோ டம்மியாக ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன், கிரிம்சன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், இதுதான் அந்த டப்பா நான் கிரியேட் பண்ணது. நெக்ஸ்ட் அதுக்குள்ளே உள்ள கண்டென்ட் எல்லாமே எனக்கு சென்டரில் வர வைக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே எனக்கு இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் டைரக்ஷனில் வந்து சென்டரில் வந்து உட்காரும். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் வந்து ஹரிசாண்டலாக சென்டரில் இருக்குது.
இப்போ ஒய் டைரக்ஷனில் கொண்டு வரதுக்கு அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வெர்டிக்கலாக வந்து சென்டரில் வரும். பாருங்கள், வெர்டிக்கலாகவும் சென்டரில் வந்துருச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா 1 by 1 வராமல் எனக்கு ஒரே லைனில் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 by 1 கீழே கீழே இருக்கும். பாருங்கள், ஜம்முன்னு வந்து 1 by 1 கீழே வந்து உட்காந்துக்கிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டைலிங் ஆட் பண்ணாலும் படிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ண போகிறேன். ஸோ அந்த கிளாஸ் வந்து கால் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ்னால டாட் வச்சுருக்கேன். இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். ஒரு 50 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ அந்த 000ங்கிறது பெருசாகும். பாருங்கள், பெருசாயிருச்சு. அண்ட் மார்ஜின் பாட்டம், அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒட்டி ஒட்டி இருக்குது. ஸோ கொஞ்சம் பிரித்து வச்சுக்க போகிறேன். மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 50 பிக்சல்னு கொடுத்தேன்னா கீழே வந்து எனக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். பாருங்கள், 50 பிக்சலில் கொஞ்சம் கேப் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா பாடியில் போயிட்டு ஃபாண்ட் ஃபேமிலியை வந்து மாற்ற போகிறேன். அதாவது அந்த டெக்ஸ்ட் அந்த இதெல்லாமே எனக்கு வந்து வேற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக சான்ஸ் செரிஃப்னு கொடுக்குறேன். இப்போ அந்த டிஜிட்டை பாருங்கள், இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் வித்தியாசம் இருக்குது. ஸோ இது பார்க்க நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து சான்ஸ் செரிஃப்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணலாம். பாருங்கள், பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பட்டன் மட்டும் இருக்கா. ஸோ அந்த பட்டனுக்கு கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது. ஸோ பட்டனை கொஞ்சம் பெருசாகிக்கலாம். பேடிங் வந்து டாப் அண்ட் பாட்டம் 15 பிக்சலும் லெஃப்ட் அண்ட் ரைட் 50 பிக்சல்ஸும் கொடுத்துக்கிறேன். ஸோ டாப் பாட்டம் பார்த்தீங்கன்னா 15, அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் 50. பாருங்கள், கொஞ்சம் பட்டன் வந்து உள்ளே வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த பேடிங்கோட வேலை. அப்புறம் பட்டனுக்கு வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர்லேயே வச்சுக்கிறேன். ஸோ இப்போது பட்டன் வந்து இருட்டாகிற போது பாருங்கள், பட்டன் வந்து பிளாக் ஆயிடுச்சு. அப்புறம் உள்ள கண்டென்ட் வந்து ஒயிட்டாக மாற்றலாம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், கலர் வந்து ஒயிட் அப்படி சொல்லி வச்சுக்கிறேன். பாருங்கள், உள்ள கலர் வந்து ஒயிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதோட சைஸை கொஞ்சம் பெருசாகிக்கிறேன், குட்டியாக இருக்குது ரொம்ப. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல்ஸ் அப்படி சொல்லி வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது எல்லாமே. அண்ட் இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த பாடியில் என்ன கொடுத்தேனோ அதுதான் ஃபுல்லாக வரும். பாருங்கள், எல்லாமே இருட்டிருச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கலாம். என்ன கொடுக்கலாம்னா கிரிம்சன் வேண்டாம், ஒயிட் கலரில் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ ஆரம்பத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து பிளாக்கும் ஒயிட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ HTML CSS எல்லாம் முடிச்சாச்சு. இப்போது ஜாவா ஸ்கிரிப்ட் அதை வந்து பார்க்கலாம். சப்பையாக தான் இருக்கும், ஒன்றுமே இல்லை. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு கால் பண்ணுறேன். ஸோ அதை கால் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னமோ அதை அப்படியே தூக்கி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கர்லி பிரேசஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து டெக்ளேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து நேம் வந்து ரேண்டம் கலர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் நேம் வச்சுக்கலாம், உங்கள் பேர் கூட வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா ரேண்டம் கலர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதில் தான் நான் கொஞ்சம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ math.floor அப்படின்னா இப்போது சப்போஸ் 1.5 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன எடுக்கும்னா 1ன்னு தான் எடுக்கும். அதாவது ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. 0.5 தாண்டினா 1ன்னு ஆகணும், 0.4ன்னு வந்தாலே 0 அப்படின்னு சொல்லி வரணும். அதுக்காக math.floor அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா math.random அப்படின்னு சொல்லி, இப்போ நீங்கள் லூடோ கேம்லாம் பார்த்தீங்கன்னா டைஸ் வந்து கண்ட மாதிரி விழும், நம்ம கையில் எதுவுமே இருக்காது. 1 விழும், அப்புறம் 6 விழும். ஸோ அந்த மாதிரி மாறி எழுதுறதுக்கு இந்த ரேண்டம் மெத்தட் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ ஏதாவது ஒரு நம்பர் வரும், அதை வந்து நான் இந்த டிஜிட்டோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 16777 அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அது அவுட்புட்டை வந்து நான் காமிக்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்டில் அவுட்புட்டை பார்க்குறதுக்கு நம்ம கன்சோலில் வந்து பார்க்கலாம். ஸோ console.log அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வேரியபிளை வந்து உள்ளே போட்டுக்கிறேன். இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், 2 தடவை கிளிக் பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு ரிசல்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் அந்த என்ன நம்பர் வந்திருக்குன்னு. பார்த்தீங்கன்னா அந்த கன்சோல் டேப்பில் பார்த்தீங்களா ஏதோ ஒரு 8
8 டிஜிட், ஆமாம் 8 டிஜிட் நம்பர் வந்து இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்களா ஒரு நம்பர் அதுவாக வந்து எனக்கு ஜெனரேட் ஆகுது. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ குண்டக மண்டகன்னு அது இஷ்டத்துக்கு உன் பாட்டுக்கு அடிச்சு விட்றா அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து செய்யும். கண்ட மாதிரி நம்பர் எடுக்கிறோம். ஆனால் எனக்கு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவாக தான் வரணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஹேஷ் போட்டு அந்த வேல்யூ கொடுத்தா தான் எனக்கு வந்து கலர் வரும். ஸோ அதனால டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக, அதாவது ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன செய்யணும்னா இந்த நம்பரை தூக்கி அப்படியே ஹெக்ஸாடெசிமலில் மாற்றிடும். இப்போ பாருங்கள், நான் 16 கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா எனக்கு அந்த 6 டிஜிட்டில் வருது. நம்ம வந்து கலர் கொடுக்கணும்னா ஹேஷ் போட்டு 6 டிஜிட்டில் தான் கொடுப்போம். ஸோ எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக எல்லாமே வந்துருச்சு. சப்போஸ் இந்த 16 எடுத்து 8ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா எனக்கு 10 டிஜிட்டில் வரும். பார்த்தீங்களா 8 டிஜிட்னு நினைக்கிறேன். ஸோ கண்ட மாதிரி கொயன்னு வரும். நம்மளுக்கு தேவை ஹெக்ஸாடெசிமல் தான். ஸோ ஹெக்ஸாடெசிமல் வந்து 16ஆல் வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் எனக்கு விதவிதமாக நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து அந்த ரேண்டம் கலரில் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அந்த நம்பரோட ஒரு ஹேஷ்டேக் போட்டோம்னா முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு வந்து கலர் வந்து ஒர்க் ஆகும். அதனால் என்ன பண்ண போகிறேன், டாக்குமெண்ட் டாட் பாடி இருக்குது பார்த்தீங்களா, பாடினா ஃபுல்லாக அதோட ஸ்டைலிங் பண்ண போகிறேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்டைலிங் வந்து இப்படி தான் பண்ணணும். நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல ஸ்டைலிங் பண்ணுறது வேறு. அதே மாதிரி தான் பாடி வந்து நான் வந்து ஸ்டைல் பண்ண போகிறேன். அதனால் பாடி டாட் ஸ்டைல் என்ன பண்ண போகிறேன், பேக்ரவுண்டை தானே மாற்ற போகிறேன். அங்கே வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லி போடுவோமா, இங்கே வந்து அதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் கலருங்கிறத மட்டும் நம்ம வந்து சி வந்து கேப்ஸில் போடணும், இல்லைன்னா வந்து ஒர்க் ஆகாது. அதாவது சிஎஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மைனஸ் சிம்பிள் போடுவோம். அதே இது ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லைன்னா ஒரு கேப்ஸ் போட்டால் போதும். இப்போ பாருங்கள், நான் சிஎஸ்எஸ்ல பேக்ரவுண்ட் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மைனஸை போட்டு COLOR அப்படின்னு சொல்லி போட்டோம்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி இங்கே ஒர்க் ஆகும்னா அந்த சிங்கிற, அதாவது ரெண்டாவது வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மைனஸ்க்கு அப்புறம் உள்ளதை மட்டும் நம்ம கேப்ஸில் போட்டால் போதும், ஸ்டைலிங் வந்து பண்ணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஹேஷ் சிம்பிள் போட போகிறேன். அப்புறம் இந்த ரேண்டம் கலர், அதாவது ஏதாவது ஒரு 6 டிஜிட் நம்பர் வருமா, அதையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த ஹேஷ் சிம்பிளோட அந்த நம்பர் வரும்போது எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், இதுதான் அந்த பேக்ரவுண்டோட கலரு. பாருங்கள், ரேண்டமாக வந்து மாற்றிக்கிட்டே இருக்குது. இதுதான் அந்த மேத் டாட் ரேண்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட வேலை. கண்ட மாதிரி அது வாட்டு எடுத்து விடும், என்ன நம்பர் தேவையோ அந்த நம்பர் வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் பழையபடி வந்துடும். அண்ட் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்குவோம். ஃப்ளெக்ஸ்னா ஃப்ளெக்சிபிள். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதாவது அந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த E9 அப்படிங்கிற கலர் வந்து எனக்கு இந்த 00 அப்படிங்கிற இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு லைன் தான் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் டெக்ளேர் பண்ண டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நானாக நேம் வச்சுக்கிறேன். அதே மாதிரி தான் டாக்குமெண்ட் டாட் அந்த டெக்ஸ்டின் மேலே 000 போட்டிருக்கீங்களா, அதை வந்து நான் இங்கே கெட் பண்ண போகிறேன். அதாவது ஒவ்வொரு தடவையும் அந்த நம்பரை மாற்ற போகிறேன். அதுக்காக நான் வந்து கொரி செலக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கொரி செலக்டர்னா நீங்கள் பட்டன்னா பட்டன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போடலாம். ஸோ கிளாஸ்னா நீங்கள் டாட் வச்சு போடலாம். அதே ஐடினா ஹேஷ் போட்டு போடலாம். ஸோ இங்கே நான் என்ன போட்டிருக்கேன், கிளாஸ் வந்து டெக்ஸ்ட்னு போட்டிருக்கேன்னா, ஸோ அதனால் டபுள் கோட்ஸ்குள்ளே டாட் வச்சு டெக்ஸ்ட்னு போட்டேன்னா இது ஒரு பார்த்தீங்களா, இந்த கிளாஸ் வந்து எனக்கு இங்கே வந்து ஃபெச் ஆயிரும், அதாவது எடுத்துகிட்டு வந்துடும். எடுத்துகிட்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிள் வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ அந்த 00ங்கிறது எனக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்ற போகிறேன். ஸோ என்ன டெக்ஸ்ட்டை மாற்ற போகிறேன், எனக்கு இந்த அவுட்புட் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த கலரை தூக்கி எனக்கு அந்த டெக்ஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணு அப்படிங்கிறத மட்டும் போட்டிருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், பார்த்தீங்களா அந்த டெக்ஸ்ட்டும் எனக்கு ஜம்முன்னு வந்து டிஸ்பிளே ஆகுது. இனிமேல் நீங்கள் புகுந்து விளாடலாம், உங்கள் பாட்டுக்கு கலரை அடிச்சு தள்ளலாம். பார்த்தீங்களா, நானாட்டு கிளிக் பண்ணிட்டு தள்ளினாலும் ஜம்முன்னு இருக்கும் பார்க்க. அண்டு வழக்கம் போல் நம்ம கை சும்மா இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா அந்த டப்பாவுக்கு வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிறத கொண்டு வரேன். ஸோ என்ன பண்ணலாம்னா ஒரு 20 பிக்சல் ஹரிசாண்டலாகவும் 30 பிக்சல் வெர்டிக்கல் அண்டு 30 பிக்சல் பிளர் வேல்யூவில் என்ன பண்ண போகிறேன், ஒரு கருப்பு கலரில் போட போகிறேன். ஸோ 000னா பிளாக் கலர், அப்புறம் ஏங்கிறது ஆல்ஃபா வேல்யூ, ஆல்ஃபானா பிளர் வேல்யூ. ஸோ அது வந்து ஒப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க.
0.5 அப்படின்னா கருப்பில் கொஞ்சம் மங்கி போய் தெரியும், அதுதான். இப்போ பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்களா ஒரு ப்ளூ கலர் பின்னாடி ஒரு கருப்பு ஒளிவட்டம் தெரியுது. ஸோ இதுதான் அந்த பாக்ஸோட எஃபெக்ட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட்னா அங்கே வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடுங்க, எல்லாருமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மீண்டும் பார்க்கலாம். பாய் பாய்.